காம்ப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் சர்ஜரிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீ கிவிங் இருக்கலாம், மெனிஸ்கஸ் டியர் ஆகலாம், கார்டிலேஜ் டேமேஜ், இயர்லி ஓஏ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வித் சர்ஜரிங்கிறப்ப நீ ஸ்டிஃப்னஸ், ஆன்டீரியர் நீ பெயின், கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிறது, மசில் வீக்னஸ், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் சர்ஜரி பண்ணாலும் சரி பண்ணலினாலும் வரக்கூடிய காமனான காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா குவாட்ரிசெப்ஸ் வீக்னஸ், ப்ராப்ரியோசெப்ஷன் லாஸ், ஃபியர். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா சர்ஜரி பண்ணால் ஃபுல்லான கியூர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட் எடுத்தாலும் ஏசியில் ஹீல் ஆயிரும்னு சொல்ல முடியாது. பிசியோதெரபி மேண்டட்டரி, சர்ஜரி வந்து பர்சன் டு பர்சன் மாறும், அண்ட் முக்கியமா ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை மூணை பொறுத்து தான் நம்ம ஏசிஎல்ல எப்படி அழகா பராமரிக்கிறோன்றது இருக்கு. இளந்தாரி பசங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் ஃபிசியோ மட்டும் பண்ணா போதுன்ற மாதிரி. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபிசியோங்கிறது மெயினாக எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் வந்து பார்ஷியல் டியராக இருக்கும்போது, லோ டிமாண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலு, நீ லாக்கிங் பக்குலாகாமல் இருக்கிறப்ப, ஸ்ட்ராங்கான மசில் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது ஃபிசியோ கம்பல்சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பைவட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்ணுறீங்க, கம்ப்ளீட் டியர், ரெக்கரண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, இந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி இதெல்லாம் இருக்கும்போது ஃபிசியோ மட்டும் பத்தாது, கம்பல்சரி நம்ம சர்ஜரியும் பண்ணி தான் ஆகணும் அந்த சமயத்தில். அதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்கு சர்ஜரி வேணுமா வேணாமான்றது. ஆனால் சர்ஜரியா இருக்கட்டும், சர்ஜரி இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் பிசியோதெரபிங்கிறது மேண்டட்டரி. ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.